சமூகம் நமக்கு என்ன கத்து கொடுத்துட்டு இருக்கு தெரியுமா? யாரையும் நம்பாத. அவனை பார்த்தா நல்லவன் மாதிரி இல்லடா. ஏ ஆனந்தி, நீ மட்டும் எதுக்கு இங்க உட்காந்து தச்சிட்டு இருக்க? வா சாப்பிட போலாம். இல்லக்கா, எனக்கு வேணாம், பசிக்கல. நீங்க போய் சாப்பிடுங்க. சும்மா பசி இல்லன்னு எங்க கிட்ட பொய் சொல்லாத ஆனந்தி. பசி இல்லாம தான் காலையில இருந்து அத்தனை தடவை எழுந்து போய் தண்ணி குடிச்சியா? அவளை எதுக்கு முறைக்கிற? இருக்கிறது தானே சொன்னா. சும்மா முரண்டி புடிச்சிட்டு இருக்காம வா போய் சாப்பிடலாம். அக்கா, தண்ணி தாகத்துக்காகத்தான் குடிப்பாக. நான் தான் சொல்றேன்ல எனக்கு பசிக்கலன்னு. நீங்க போய் சாப்பிடுங்க போங்க. இங்க பாரு ஆனந்தி, அங்க அன்பு பட்னியா இருக்கிறான்றதுக்காக இங்க நீ பட்னியா கடந்தா பிரச்சனை எதுவும் சரியாக போறதில்ல. உங்களுக்கு இதே வேலையா போச்சு. பிரச்சனைய பேசி சரி பண்ணாம ஏன் தேவையில்லாம உங்களை நீங்களே கஷ்டப்படுத்திக்கிறீங்க? அப்படிலாம் எதுவும் இல்லக்கா. நான் அவருக்காக எல்லாம் பட்னி கிடக்கல. அவருக்காக நான் எதுக்கு பட்னி கிடக்கணும்? எனக்கு பசிக்கல, ஆம்புட்டுதான். அப்படியா? அப்ப நிஜமாவே நீ இதெல்லாம் அன்பனனுக்காக பண்ணல. அவர் எப்படி போனாலும் பரவாயில்லன்னு நினைக்கிற இல்லையா? அப்ப நீ ஒண்ணு பண்ணு, எங்க கூட வந்து கேண்டீன்ல சாப்பிடு. அப்ப நம்புறோம். அப்படி யாருக்காகவும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. அப்ப நாங்க சொல்றதுதான் கரெக்ட். அன்பனனுக்காக தான் பட்னி கிடக்குற, பிடிவாதம் பிடிக்கிற. இத பாரு சௌந்தர்யா, நீ 1000 சொன்னாலும் சரி, உன் விருப்பத்துக்காக எல்லாம் என்னால சாப்பிட முடியாது. எனக்கு எப்ப பசிக்குதோ அப்ப நான் சாப்பிட்டுக்கிறேன். என்னை யாரும் கட்டாயப்படுத்தாதீங்க. என்னை சங்கடப்படுத்தாம போங்க. சரி விடுங்க. அவளே 1008 பிரச்சனையில இருக்கா. அவளுக்கு நல்லது பண்றதா நினைச்சு நம்ம சாப்பிட கூப்பிட்டு அவ சண்டை போட்டு அவளுக்கு இன்னும் டென்ஷன் தான் ஆகும். இப்படிதான் நல்லது பண்றதா நினைச்சு தப்பு மேல தப்பு பண்ணி வச்சிருக்கீங்க. அக்கா, இவகிட்ட எல்லாம் பேசி புரிய வைக்கிறதுக்குள்ளயும் நம்ம மேல போய் சேர்ந்துட வேண்டியதுதான். அவ சாப்பிட்டா சாப்பிடுறா, சாப்பிடாட்டி போறா. வாங்க